வணக்கம். அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூ இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத முக்கியமா பார்க்க போவது என்னவென்றால், அதாவது கண்ணன் என்பவர் அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தபோது அந்த துப்பாக்கி சூடுக்கு துணை வட்டாட்சியராக இருந்த நேரத்தில் அவர் அந்த துப்பாக்கி சூடுக்கு அனுமதி கொடுத்ததாக ஒரு புகார் எழுந்தது. அதாவது அந்த நேரத்தில் ஒரு வட்டாட்சியர்கள் அளவிலான ஒரு நீதித்துறை நடுவர், துணை நடுவர் அளவிலான ஒருவர் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது துணை வட்டாட்சியர் ஒருவர் அதற்கு அனுமதி வழங்கியதாக அந்த நேரத்தில் கூறப்பட்டது. இந்த நேரத்தில் தான் இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் 20 துணை வட்டாட்சியர்களுக்கு கடந்த 6/9/2024 அன்று வட்டாட்சியராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. இதுல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதற்காக உத்தரவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வருவாய்த்துறை அலுவலர்களில் ஒருவருக்கு வட்டாட்சியர் பதவி அளிக்கப்பட்டுள்ளதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தியாகும், இதை யாரும் நம்ப வேண்டாம் என்பதாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் இப்பொழுது இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். அதனுடைய முழு விவரம் என்னவென்றால், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கையில் துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய வருவாய்த்துறை அலுவலராக குற்றச்சாட்டப்பட்டுள்ள மு கண்ணன் என்பவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்படவில்லை. மாறாக திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் துணை வட்டாட்சியராக பணிபுரிந்த திரு கண்ணன் என்பவருக்கு வட்டாட்சியர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வு அளிக்கப்பட்ட கண்ணன் என்பவருக்கு துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. பெயர் குழப்பம், இனிஷியல் காரணமாக, அந்த துப்பாக்கி சம்பவத்தின் போது அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு அனுமதி வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர் பெயர் மு கண்ணன். இப்பொழுது பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது கண்ணன் என்பவர். இந்த இனிஷியல் மாற்றம் காரணமாகத்தான் குழப்பத்தில் ஒரு சில செய்தி ஊடகங்கள் தவறான செய்தியை வெளியிட்டுள்ளன. எனவே அது தவறு, உண்மைக்கு புறமான செய்தி. அந்த செய்தி உண்மையானது அல்ல என்பதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் IAS அவர்கள் இன்று மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். இந்த மறுப்பு செய்தியானது மக்கள் தொடர்புத்துறை மூலம் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர்கள் குழுப்பில் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இது இந்த வட்டாட்சியர் பதவி உயர்வு அளிக்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.